ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேபி இன் எல்லோ அப்படிங்கிற ஒரு கேம் விளையாட போகிறோம். ஸோ இந்த கேம் பார்த்திங்கன்னா ஒரு ஹானர் கேம் ஆடு தான், சரிங்களா? ஹாரர் கேம் ஆடு தான், சரிங்களா? ஸோ அதாவது ஒரு பேய் கேம் ஆடு தான். அது நம்ம குழந்தை இருக்கும், அந்த குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கணும். அப்பப்போ சேட்டை பண்ணும், பேய்லாம் அந்த குழந்தைக்கு பிடிச்சிக்கும். அதான் குழந்தைய மேலே பேய் தான், சரிங்களா? ஸோ இந்த கேம் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த கேம் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுனால லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இப்போ ப்ரெஸ் ஹியர் டு ஸ்டார்ட், அதாவது கிளிக் பண்ண சொல்லுது. ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. என்னடா இது? எங்க குழந்தை உட்காந்துட்டு இருக்குதுங்க? எங்கே குழந்தையார உட்காந்துட்டு இருக்குது? இதுதான் வீடு போல இருக்குங்க. குழந்தையார ஒன்று தானே வேணாட்ட உட்காந்துட்ருக்கு. இதுதான் வீடு போல இருக்குது. நல்லாதாங்க இருக்குது இந்த வீடு. இதெல்லாம் பாத்ரூம் போல இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. மேலே அந்த குழந்தைய மேலே பார்த்துக்கணும். ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு வார்த்தை பேசுவோம். ஹாய் குழந்தை. இன்னும் பார்க்குதுங்க. இது குழந்தையாடே ஏதோ பண்ணிடப்படாடே. என்னங்க அப்படி பார்க்குது? அப்படி பார்க்குதுங்க. கண்ணை பாருங்களேன். சரிங்க, தூக்கிட்டு போயிடலாம். வேணாம், இப்போதைக்கு தூக்க வேணாம். என்ன பண்ண சொல்கிறாங்க? சமையல் ரூம் சொல்கிறாங்க. சமையல் ரூமில் என்ன பண்ண சொல்கிறாங்க? வேறு கடுப்பு இதுக்கு ஆரம்பிச்சிருங்க. ஃபீட் த பேபி, கெட் பாட்டில் ஃப்ரம் ஃப்ரிட்ஜ். அதாவது ஃப்ரிட்ஜில் என்னமோ பாட்டில் இருக்காம்மா, அதாவது பால் வேணுமாம்மா. ஓகே இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ இதை தூக்கிட்டு போய் இந்த குழந்தைய கொடுக்கணுமாம்மா. இதே ஒரு பெரிய வேறு பால் வேறு கொடுக்கணுமா? இந்தா பழிச்சு போ. ஓகே, பெண் சிரிக்குது. டேக் இந்த குழந்தைய எடுக்க சொல்லுது. சரி, என்னடா பண்ணுற? இப்படிலாம் பண்ணுற நாத்தனாரடி. இப்போ இப்போ கழட்டி விடணுமா? பேம்பஸ் மாற்றணுமா? அதாவது பாத்ரூம் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதை இங்கேயே வச்சு வச்சிடலாம். என்னடா பண்ணுற? ஓகே, இதில் உட்கார வச்சிடலாமா? இருங்க, என்னடா பண்ணணும்? இருங்க, கீழே உட்கார வச்சிடணும் போல இருக்குது. இப்போ போட்டாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு இருங்க, தண்ணியாக நீக்கி விட்டுனே. முன்ன வச்சுட்டு ஒரு பாடுபடுறதுக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா பிக்கப் பேபி, இப்போ டேக் பேபி டு சேஞ்சிங் டேபிள். அதாங்க பேம்பஸ் மாற்றணும்னு சொல்லுதுங்க. அது புரியுது. கீழே போட்டுடலாம். அதுக்குன்னு போய் கோயில போட்டக்கூடாது. என்ன தான் தூக்கிட்டு போய் இங்கே போட்டு இப்போ இது என்ன பண்ணணும்னு தெரியலையே. வந்துச்சுடாடி. இப்போ வந்துச்சுங்க. க்ளோஸ் டோரா? என்னடா உக்காந்துக்குச்சு? நான் படுக்க வச்சு தானே போனேன். என்னடா தனமெல்லாம் சாத்திக்கிட்டு அதெல்லாம் எடுங்கிறல்ல. அது எடுத்து இல்லை, எடுக்க வேண்டியதானே? ஏய், அவரை சேட்டை பண்ணிட்டு இருக்கிறாடா. அவ்வளோதான், ஒரு அளவோட இருக்கணும். இந்த டைப்பில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். எடுங்க, இங்கே இருக்கட்டும். ஓகே, அதான் கரெக்டாக இருக்குது. இந்த பேம்பஸ் ஏங்க குழந்தைய காணோம். இந்த குழந்தைகிட்ட அடியில் கிடைக்குதா? குழந்த பால் கொடுத்த குழந்தை என்னங்க எல்லாம் பறக்குது, பேம்பஸ்லாம் பறக்குது. ஏதோ நடக்குது. அந்த குழந்தை ஏதோ வேலையை காட்டுதுங்க. ஏங்க குழந்தை வேலைக்கு மேலே வேலையாக காட்டுது.
குழந்த அவ்வளோதான் ஒரு குழந்த. ஓகே. அந்த குழந்தை வேற காணுமே. இந்த குழந்தை கண்டிப்பாக எதோ இங்கே தான் இருக்கும். இன்னும் சமையல் ரூமில் கூட இருக்குமா? தோ இங்கே கிடக்குதோ. நீ எங்கே அவ்வளோ சொன்னால் நீ எங்கே இருக்கிற? ஓகே மாற்றியாச்சு. பெட்ரூம் கூப்பிட்டு போய் தூங்க விடணுமாங்க. இது பெட்ரூம் மேலே தான் இருக்கும் கண்டிப்பாக. இது லாக்கில் இருக்குது. ஓப்பன். என்ன ரூம்னு தெரியல. இந்த ரூமா? சரி. இந்த இது வாஷிங் மிஷின்லாம் இருக்குங்க. துணி துவைக்கிற மிஷின் இது போல் இருக்குது. ஓகே இங்கே தான். ஓகே போட்டாச்சு. இது என்ன புக்காமாங்க. இந்த புக்கு வேணுமாம்மா. இந்தா வச்சுக்கோ. என்ன பண்ணிட்டோம்? என்னங்க பண்ண சொல்லுது? புட் பெட் டு பெட்டு. ஓகே உட்காந்து படிக்க சொல்லுதுங்க. சரி வச்சிடலாமா? த பிரின்ஸ் அண்டு த கேட். ஓகே அதே சொல்லி கொடுக்குதுங்க. அது கேட்குதான்னு தெரியல. சரி நான் கம்முன்னு இருக்க, அதை கேளுங்க சரிங்களா? இது கேட்குறத வேஸ்ட்டு தான் நினைக்கிறேங்க. சீக்கிரம் படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இது குழந்தைங்க காண புக்கு. இது நான் பற்றிக்கு படிக்கணும். அப்பா குழந்தை தூங்கி போச்சு. தூங்கு. நான் அப்புறம் அஞ்சியாக போயிட்டேன்டா. டே எந்திரிச்சிக்கிட்டு வந்துடாதா? நான் ஜட்டை எடுத்து நாய்க்கு போட்டுருவேன். தூங்கணும் அம்முன்னு தூங்கணும். அண்ணன் போயிட்டு வரேன் சரியா? ஓகேங்க. அப்பா ஓகே இப்போ போய் ஜோ பார்க்க போக சொல்கிறாங்க. டிவி பார்க்க சொல்கிறாங்க. ஓகே எங்கடா போய் டிவி பார்க்குறது? டிவி இங்கே இருக்குது. ஓகே உட்கார சொல்கிறாங்க. இன்னும் நடக்குது. என்னடாமோ கலரை வருது டிவிலேருந்து. இவனுங்களாண்ணா? எங்கள் குழந்தை சவுண்டு கேட்குது. ஏதாவது எந்திரிச்சு போல இருக்குது குழந்தை. கரெக்டாக இவன் தூங்கும் போது தான் அந்த குழந்தைய அழுவோம். இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு பசு சவுண்டு கேட்குது. என்னங்க தன்னப்பால கதை கேட்குது? டே என்ன குழந்தை எங்கடா போச்சு குழந்தை? டேய் உன்னை எங்கே பிடுக்கச்சா நீ எங்கடா போய் பிடுக்கிற? எஞ்சி விடா. வாடா அவன் ஆலயம் மண்டையம் போரு. நீ என்ன பெரிய பேயா சொல்கிறாடே? என்ன பெரிய பேயா? சரி இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா டேக் ஏ பேபி டு பெட்டு. அதாவது மறுபடியும் பெட்லேயே படுக்க சொல்கிறாங்க. டேய் ஒரு இதுதான் பெட்டில் படுக்க வைப்பேன். என்ன அவ்வளோதான் சட்டியை அவுத்து விட்டு போயிட்டே இருப்பேன். அடே என்ன வேணும்? ப்ளீஸ் கோட். டேய் முடியலடை. இந்த என்னமோ பொம்மை மாதிரி எங்கள் அம்மா. ஓகே என்ன பண்ண சொல்லுது? என்னடா பண்ண சொல்கிற? புட் த கரெக்ட் ஸ்லீப்பிங் கோட். இதான் நினைக்கிறேன். அடேங்கப்பா என்னடா பண்ணுது? அந்த குழந்தை அப்பா எடுத்தாச்சுறான். கொஞ்சம் கீழே கிடக்கட்டும். எல்லாம் தேவையில்லாதது. என்னங்க இருக்க சொல்கிறாங்க? ஒன்றும் புரியலையே. அதாவது இன்னும் புட் த கரெக்ட் புளுசி இந்த கோட். என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு ஒன்றும் புரியலையே. வெளியே தான் போக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வெளியே போயிடுவோம்.
ஆனால் அது கம்முனுக்காதே காவடி பண்ணியே இருக்கும். என்னடா பண்ண சொல்கிற? முடியலடா முடியல. ஓ இதாக இருக்குங்க, இதாக தான் இருக்கும் கண்டிப்பாக. டே விட்றா அந்த குழந்த பாவுண்டா போடா. நான் என்னடா பண்ணிட்டோம் டே? இடாடா இருக்கிற எல்லாம் தொட்டுக்குள்ளே போட்டுக்கிறேன். உன் இடத்துல ஒன்றும் தங்க மாட்டுதுடா தம்பி, எல்லாம் அப்படியே போகுது. என்ன பண்ணிட்டேன் நான்? இந்த பையனுக்குள்ளைக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியலை. எல்லாமே தெரிச்சு பறக்குது. எங்கே இருக்கிறதெல்லாம் போடுவோம். போட்டாச்சுங்க. இப்போ வந்து பூனை தான் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தானா? இந்த பூனை டெலிபர் தான் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்திருப்போம் போல இருக்குது. ஸோ இப்போ போய் ஜுவாப்பால் எங்கள் பயம்புல ஓப்பன் பண்ணிட்டாங்க. வேலையை அங்கே ஆட்டுறான் போல இருக்கு. தூங்குறானா? சாத்துக்கிட்டோமா? அப்படி பாருங்க, பின்னாடி போகிறேன். ஓகே, கொஞ்சம் சவுண்டும் கேட்கல. இப்போ போய் படுத்து நிம்மதியாக தூங்குடா டே, தூங்குடா. இப்போ மட்டும் அந்த பையன் எழுப்பி விட்டாம அவனை கொண்டு போடுவேன். அப்பா தூங்கிட்டான் போல இருக்கு நல்லபடியாக. ஓகே, வந்து ஆக்ட் 2 போல இருக்கு. ஆக்ட் 2 என்ன நடக்கும் என்னென்ன தெரியல, பார்ப்போம். வந்து கெட் பாட்டில் டு ஃப்ரிட்ஜ். பழசை கொண்டு வரீங்களா? என்னடா பாலை காணோம்? கண்ட்ரி டூ என்னடா பாத்ரூம் லாக் பண்ணிவிட்ட? டே என்னங்க டோர் லாக் ஆயிடுச்சு. ஐயோ டோர் லாக் ஆகி போச்சு. இவனை வச்சுட்டு ஒன்றுத்தையும் பண்ண முடியாதுங்க. அவன் ஒரு இந்த பையன் சில்லற பையன் போடுறதுங்க. அவனை வச்சுக்கிட்டு நிமிஷம் நான் என்னங்க பண்ணணும்? ஓகே, பால் கிடச்சிச்சு. அதை ஓ என்னங்க பார்த்தீங்களா? பால் எடுத்தால் தான் அந்த டோர் அன்லாக் ஆகிருக்கு. இந்த குழந்தை என்னென்ன வேலை பண்ணுது பாருங்களேன். கொடுத்தாச்சு. மறுபடியும் மாற்றி விடணுமா? மறுபடியும் முதல்ல இருந்தா டேய் முடியலடா சாமி. டே உட்கார்றா, எட்ரா போய் டைப்பர் எடுத்துறேன். எங்க கண்ணு போல இருக்குங்க, ஓடுதுங்க. வந்துடுறா. கம்மனை வந்துடுறா. டோர் சத்து விட்ருவோனே, என்ன பண்ணுவேன்? டோர் சத்துனா ஓடுவியா? என்னங்க எப்படி ஓடுது பாருடி. வந்துடுறாடி. இது அண்ணன் பாவம் முன்னாடி வந்துடுடா. வாடா அண்ணன் பாவம்டா, வந்துடுடா. விளையாட்டு காட்டாத வந்துடுறா. வா டக்குன்னு தூக்கிட்டு போய் போட்டால் தான் கம்முனுக்கும். ஓடுறா. இவன் கண்டிப்பாக இந்த முழிச்சிருவான்டா. டே அப்பா போட்டாச்சு. இப்போ இவனை தூக்கிக்கிட்டு போய் பெட்டில் போடணும். அதுதான் ஒரு வழி. டே என்னடா பண்ணுறீங்க? ஓகே, இவனை தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டுடலாம். தம்பி மொட்டை கண்ணாடே, அவ்வளோதான் சூடு வச்சுருவேன். போய் படுன்னு கம்முன்னு எடுத்துவாங்க. மறுபடி புக்கு வேணுமாடா? சோபா முடியலடா. டே இது என்ன? த பிரின்சன் த ரேபிட். செகண்டா ஏனெல்லாம் படிக்க முடியாது தம்பி. செகண்டா
இது வேணாம்மா, ஏங்க வேணாமாமாங்க. இந்த பூனை பொம்மை வேணுமாம்மா, பூனை பொம்மை. ஓகே, அந்த பூனை வச்சுக்க. பூனை வேணாம்மா, பூனை இது வேணுமா? ஓ ரேபிட்டு தான் உனக்கு வேணுமாம்மா? இப்போ படிக்க ஆரம்பிக்கணுமா? இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கணும். டேய் என்னடா, என்ன ப்ரோ, ஒரு அளவு தான் ப்ரோ, சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. விடுங்க. பையன் மேலே தூங்கிட்டான். வந்து டோரை சாத்திடலாம். பேச்சு தூங்குறா தம்பி, போய் ஒரு நிமிஷம் படுத்து தூங்குறேன்டாடே. டிஸ்டர்ப் பண்ணால் அவ்வளோதான், கொண்டு போடுவோம், பிச்சு போடுவோம் பிச்சு. ஓகே, படுறா. நாங்கள் யாரோ பில் அடிக்கிறாங்க. இது எங்கே தான் போல இருக்கு. ஓப்பன். உங்களை வெளியே டோர் ஓப்பன் பண்ணலாமா? லான்ச் அண்ட் டேபிள். என்னடா இது? அது புட் த பாட்ஸ் ஆன். ஓ, ஒரு பாட்ஸ் போட்டிருக்காங்களாமாங்க. ஓகே, நம்ம பாட்ஸ் வச்சுருந்துருக்காங்க. இப்போ வந்து ஃபைனலி சம் பேஸ் டு வாட்ச் டிவி. இப்போ வந்து எப்பயும் போல் டிவி வாட்ச் பண்ணலாமா அம்மா? ஓகே, பேச்சு நல்லபடியாக தூங்கணுங்க. ஆனால் இந்த பாட்ஸ்குள்ளே என்னங்க அப்படிக்கும்? அந்த ஒரு சின்ன திருட்டு பையனுக்கு என்ன பாட்ஸில் வரப்போகுது? சரி போதுங்க. ஏன்னா இது ரொம்ப வீடியோ ஒரு லென்த்தாகவே இருக்கும். ஸோ ஆக்ட் 3 பார்த்திங்கன்னா வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். டாட்டா, குட் பாய்.